ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தேர்ட் கிவ்அவேவும் அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க. வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் நான் எப்போதும் கொடுத்துட்டே தாங்க இருப்பேன். எவ்ரி மந்த் இந்த கிவ்அவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக நெய்லேயே கூட பண்ணலாம். சூடானதோ இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். கூடவே பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்தால் நல்ல மணமாக இருக்கும். பொரிஞ்சு வந்ததோ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். இதனால் வதங்கினதும் இதெல்லாம் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக குழைவாக வந்துடும். தக்காளி இது போல் நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காகத்தான். கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 150 கிராம் போல் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நீளமாக இது போல். இதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லாவே தண்ணி விட்டு வந்துருச்சு. இது போல் வந்ததோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கிறேன். இது நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம். பாஸ்மதி ஆர் பிரியாணி ரைஸ், உங்களுக்கு எந்த அரிசி இருக்கோ அதில் பண்ணிக்கோங்க. இதனால் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரிசி. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா இதை நம்ம டேஸ்ட் பண்ணக்குள்ளே லைட்டாக அதிகமாக இருக்கிறது போல் இருக்கணும். அப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அப்புறமா புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருந்தீங்கன்னா இப்போது ஒரு 4-5 சொட்டு போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. என்னோடய தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கல எக்ஸஸாக. கடைசியாக மேலே கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்துட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மணக்க நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் நல்லா உதிரியாக வந்துருச்சு நமக்கு. நீங்களும் இந்த சிம்பிள் பிரியாணியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்களாம் இல்லைனா கண்டிப்பாக நான் இல்லை. உங்களோட பெரிய சப்போர்ட்க்கு ஒரு குட்டி கிஃப்ட் தான் இந்த கிவ்அவே. எல்லாருமே கண்டிப்பாக அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.